உண்மைகள். நிறைய பேரு நிசாக்காவோட வீடியோ பத்தி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்களா, நல்லா தெரிஞ்சுக்காங்க. நிசாக்கா அதுல அந்த வீடியோல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் விளக்கி விட தான் போனேன், திவாகருக்கு நான் எவ்வளவோ அறிவுரை பண்ணேன், நான் அதை தப்பா எடுத்துக்கல. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்காங்க. நிசாக்கா ஸ்டேட்மெண்ட், நான் அதை தப்பா எடுத்துக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தப்பா எடுத்துக்கலாட்டி இப்ப எதுக்கு நீங்க தப்புன்னு சொல்ல வர்றீங்க? ஒரு தெளிவில்லாத பேச்சு. ஓகேங்களா, திவாகர் பேசுனதா நாங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்கல, வினோத் அண்ணாவுக்கு இவருக்கு தான் சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க தப்பா எடுக்கலாட்டி எதுக்கு வினோத் வந்து என்னை அட்டாக் பண்ணணும்? நல்லா தெரிஞ்சுக்காங்க. வினோத் வேணும்னே எந்த ஒரு இடத்துலயும் நம்மள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை பத்தி என் குடும்பத்தை பத்தி தரக்குறவா பேசினாரு. இது நிறைய பேருக்கு தெரியாது, நிசாக்காவுக்கு கூட தெரியாது என்ன அசிங்கமா திட்டினாருன்றது. ஓகேங்களா, இன்னொன்னு வந்து முழு பூசணிக்கால சோத்துல போட்ட மாதிரி மறைக்கிறாங்க நிசாக்கா. புகழோட அசிஸ்டன்ட் வந்து எல்லாரையும் அடிச்சது ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருக்குமே தெரியும். பிரச்சனை கானா வினோத், அதுக்கு புகழ் சப்போர்ட் பண்ணாரு. புகழோட அசிஸ்டன்ட் எல்லாரையும் அடிச்சாரு. சரி, இது போக வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுநாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சத்தியமா அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. குக்வித் கோமாளி செட்ல தான் பார்த்தேன். அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவரோட வீடியோ பார்த்தேன், மாக்காப்பா வந்து பேப்பரை வச்சு எரிஞ்சாராம். பேப்பரை வச்சு எரிஞ்சு கால ரத்த காயம் வருமா? மீனாட்சி தாய் மேல சத்தியமா சொல்றேன், கனமான ஒரு பொருள் இரும்பு அதை வச்சு எரிஞ்சாரு, என் கால ரத்த காயம் வச்சு. பேப்பரை வச்சு எரிஞ்சாருன்றாங்க. மாக்காப்பா வந்து நான் எதுவுமே எரியலன்றாங்க. இவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்க. மாக்காப்பா ஸ்டேட்மெண்ட், நிசாக்கா ஸ்டேட்மெண்ட், மஞ்சுநாத் ஸ்டேட்மெண்ட், எல்லாரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. பட் எனக்குன்னு சப்போர்ட் பண்றவங்க 4 பேர் இருப்பாங்க. இனிமே நான் இதை பத்தி பேச மாட்டேன், மக்களுக்கு உண்மை புரியணும் அப்படின்றக்காக சொல்ல வரேன். ஓகேங்களா, இது வந்து சாதாரண தப்பு இல்ல. நிசாக்கா சொன்னது பெரிய தப்பு. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி பேசிருக்காங்க. அவங்க அபிஷியல் ஐடியில அவங்க எந்த வீடியோவும் போடல. அவங்க அபிஷியல் ஐடியில இருந்து ஆனா கமெண்ட் பண்ணிருக்காங்க, பிரச்சனை நடந்தது திவாகருக்கும் வினோத்துக்கும், இதுல என்னையே இழுக்கிறீங்க அப்படின்னா அதுலயே எவிடன்ஸ் ஆகி போச்சு. நிசாக்காவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. மாக்காப்பா ரொம்ப வருஷம் அவங்களாம் ஒன்னா ஒர்க் பண்றாங்க. 15 வருஷமா. திவாகர் வந்து கிட்டத்தட்ட போட்டு அவங்க நிசாக்காவும் 3-4 எபிசோட்ல தான் நான் பாத்திருப்பேன். 15 வருஷமா வேலை பார்த்த அவங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா, பட் இதே இது திவாகரா இருந்தா, நானா இருந்தா என்ன பண்ணி தெரியுமா, எனக்கு 100 வருஷம் பழக்கமா இருந்தாலும் எங்கிட்ட நியாயமா அவங்ககிட்ட தான் நின்றுருப்பேன். சோ நிசாக்காவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க மேல வச்சிருந்த ஒரு நல்ல மரியாதை போயிடுச்சு. எல்லாரும் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. பிரச்சனை இவங்களுக்கு அவங்களுக்கும். ஓகே, இதை சால்வ் பண்ணிடணும். எனக்கு அந்த கோவம் எல்லாம் போயிடுச்சுங்க. அந்த பிரச்சனையை பத்தி நான் மறந்துட்டேன். அடுத்த நம்ம பாதையை நோக்கி போவோம். பட் மக்களுக்கு உண்மை புரியணும் இல்லையா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட். மாக்காப்பா நான் அடிக்கவே இல்லை, எரியவே இல்லை என்றாரு ஒருத்தர். மஞ்சுநாத் வந்து பேப்பரை வச்சு எரிஞ்சு எனக்கு அதுவும் என் மேல படலையா, பேப்பரை வச்சு எரிஞ்சு காலில் காயம் வருதா? சோ புகழ் கூட வந்து அசிஸ்டன்ட் அடிச்சதை மறைச்சிட்டாங்க. கானா வினோத் அசிங்கமா பேசுவதை மறைச்சிட்டாங்க. கானா வினோத் தான் இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம். ஓகேங்களா, இதை காரணமா சாதகமா பயன்படுத்தி புகழ் உள்ள வளைஞ்சு அவமானப்படுத்தி குக்வித் கோமாளி செட்ல இருந்து என்னை தூக்குறதுக்கு அவங்க பிளான். ஓகேங்களா, மாக்காப்பா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எரிஞ்சார். இதுதான் நடந்த உண்மை. சோ இந்த விஷயங்களை நான் மறந்துட்டேன். ஒண்ணு கடவுள்கிட்ட மனசார உருகி வேண்டியிருக்கேன். நான் எந்த தப்பு பண்ணல. இதே நிசா காட்ட சத்யா ஹார்ட்வேர்ஸ்ல எங்க அக்கான் மேல கை போட்டேன். ஓகேங்களா, அது வந்து அக்கா தங்கச்சின்ற, அக்கா தம்பி அப்படின்ற ஒரு உறவு தான். ஓகேங்களா, அப்பயுமே அந்த அக்கா வந்துட்டு கலைஞர் நீங்க அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது கஷ்டம், போயிட்டு வா திவாகர் தான் சொன்னாங்க. அவங்களே இதே நிசாக்கா வந்து அது இது எதுல திவாகர் அவ்வளவு நல்ல பையனின்னு சொல்லி தான் அமிச்சாங்க. ஓகேங்களா, சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்க. எனக்கெல்லாம் அப்படி மாற தெரியாதுங்க. எனவே கடவுள்கிட்ட மனசுரிய மீறி இருக்கேன், வேண்டியிருக்கேன். எந்த தப்பும் பண்ணல. அவங்க பண்ண தப்புக்கு கர்மா வெயிட்டிங். அவங்கவுங்களுக்கும் குடும்பம் பிள்ளைங்கள் இருக்கு. ஓகேங்களா, சத்தியமா சொல்ல வரேன், கர்மா வந்து வெயிட்டிங். இது வந்து என்னன்னா யாருமே நம்ம சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கவும் முடியாது. அந்த குக்வித் கோமாளியில சிசிடிவி கேமராவும் அந்த ஷூட்டிங் நடந்த ஸ்பாட்ல இருந்ததும் செக் பண்ணி பார்த்தா யார் மேல தப்புன்னு இருக்கும். அந்த கேமரா ஃபுட்டேஜ் கொடுக்கவே மாட்டாங்க சேனல்ல நான் தப்பே சொல்லல, கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, சேனலுக்கு கெட்ட பேர் ஆகும், தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. இன்னொன்னு, சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்டும் வேணும். திவாகருக்காக 5-6 பேர் பாய்க்க மாட்டாங்க. சோ நான் இந்த பிரச்சனையை மறந்துட்டேன் மக்களே. என் மனசுல உள்ளதை கூட்டியிருக்கேன். ஒண்ணு நான் கடவுளுக்கு நம்புவேன். ஓகேங்களா, அந்த கடவுளுக்கு நம்புவேன். இந்த கடவுளுக்கு உண்மையா மனசாட்சியா இருந்திருக்கேன். எனக்கு நிறைய பேர் மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு. அந்த பிரச்சனையை நான் மறந்துட்டேன். இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். ஓகேங்களா, எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு நான் சந்தோஷமா போக விரும்புறேன்.